Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம Happy Taste Budsல ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி பார்க்கலாம். பன்னீர் டிக்கா அவன் யூஸ் பண்ணாம நம்ம grill panல எப்படி ரோஸ்ட் பண்ணி செய்யறதுன்றத நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஆத்தென்டிக் ரெசிபி பார்த்தீங்கன்னா it calls for the mustard oil. ஸோ நான் இன்னைக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். You can still add some more oil. ஸோ நான் டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்டட் கிராம் ஃப்ளார், பேசன் ஃப்ளார் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் ரோஸ்டட் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூட 1/2 கப் நல்ல திக்கான கர்டு. நான் வந்து நல்லா கர்டை ஒரு துணியில் கட்டி அதோட வே எல்லாமே ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. அண்ட் இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் சேர்க்க விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ்டு பெப்பர், இல்லை பெப்பர் பவுடர் இருக்கவங்க பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். அண்ட் இது கூடவே ஜூஸ் ஆஃப் 2 லெமன்ஸ், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. 300 கிராம்ஸ் பன்னீர் இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்கியூவர்ஸில் வந்து வெளியில் உடஞ்சி வராமல் நிற்கும். ஸோ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட 2 ஆனியன் இந்த மாதிரி டைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் கூடவே கலர்ட் பெல் பெப்பர்ஸ் இந்த அளவுக்கு டைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நான் ஒரு மினிமம் 1/2 hour வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்கியூவர்ஸில் போடலாம். இப்போ பன்னீர் டிக்காவுக்கு ஒரு க்ரீன் டிப் ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ரோஸ்டட் பீனட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, நான் வந்து 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி புதினா. எவ்வளோ புதினா எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி,
இந்த டிப்புக்கு தேவையான உப்பு, ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் இப்போ ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒயிட் சுகர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கர்டை ஒரு ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இதோட வே ஃபுல்லாக உங்களுக்கு செப்பரேட் ஆகி வந்துடும். ஸோ நமக்கு திக் கர்ட் கிடச்சிருக்கு. இதை இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு வாட்டி ஒரு விப் கொடுத்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். ஸோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நமக்கு இப்போ டிக்காக்கு டிப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல சைட் டிஷ் இது. நீங்கள் இதை ஸ்டஃப்டு பராத்தா எல்லாத்துக்குமே வந்து இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுவுமே சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்கியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 hour to 1 hour வாட்டரில் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் இது பர்ன் ஆகாதுன்னு நம்ம வந்து கிரில் பேனில் வைக்கிறச்சே. ஸோ இதை ஆல்டர்னேட்டாக நம்ம போட்டுக்கலாம். ஐம் ஸ்டார்டிங் வித் ஆனியன், ஒரு பன்னீர், கேப்சிகம், again a piece of paneer, bell pepper again, ending with onion. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க and drizzle some oil. இதை எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ஸ்கியூவர்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் சைடுக்கு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைடு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடில் ஆயில் போட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ளிப் பண்ணும்போது இந்த சைட் குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி திருப்பி போட்டு 4 சைடும் இது கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்கியூவரை ரிமூவ் பண்ணிவிட்டு பன்னீர் எப்படி குக்காக இருக்குது, எந்த அளவுக்கு டெண்டராக இருக்குன்னு காமிக்கிறேன் நான். பன்னீர் டிக்கா நீங்கள் இதே ரெசிபி ஃபாலோ பண்ணி நீங்கள் சிக்கன் கூட மேரினேட் பண்ணி பண்ணலாம். அண்ட் ஈவன் யூ கேன் யூஸ் திஸ் as a பார்ட்டி ரெசிபி. 1 day பிஃபோரே நீங்கள் மேரினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே யூ ஜஸ்ட் ஹாவ் டு grill and serve it. சட்னி கூட நீங்கள் 1 day ப்ரையராக ரெடி பண்ணியும் வச்சுக்கலாம். பாருங்கள், இட்ஸ் குக்ட் ஆன் ஆல் த 4 sides. நல்லா ப்ரௌனாக இருக்குது. ஈவன் த ஆனியன், கேப்சிகம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பன்னீரும் நான் கட் பண்ணுறேன். பார்க்கறதுக்கே எம்மியாக இருக்குல்ல. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.